மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் பாருங்கள், குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் உங்களுக்கு இப்போ பாருங்கள், ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்து. அந்த தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து விளைவிக்கும், அந்த ஆபத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ராசி பலன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா வாழ்க்கையில் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் இந்த வருடம் முடியக்கூடிய நிலையிலும் புது வருடம் பிறக்கக்கூடிய நிலையிலும் இப்போ நாம் இருக்கோம். இப்போ உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால வரக்கூடிய வருடம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க முடியும். சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வை பெற இது கட்டாயம் உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறுவிடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும், அதாவது புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இப்போ கிரக நிலைகள் குலதெய்வத்தின் அருளால் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான நிலைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எல்லா நிலைகளையுமே நல்ல ஒரு உயர்வை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை செய்யுங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும், குரு பகவானால் நன்மை வந்து சேரணும் அப்படின்னாலும், ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களை வெகு விரைவில் வந்தடையும். இந்த குரு பகவானின் அருளால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நாம் இப்போது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதனால என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் பாருங்கள், சந்திரன் இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர இயக்கத்திலையும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் புதனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், இந்த 3 கிரக அமைப்புகளும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானோடு ராகுவும் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. எப்பொழுதுமே எல்லோருக்குமே நன்மையை செய்யக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் உதவின்னு கேட்டாலே இருக்கிற வேலையை விட்டுட்டு போய் உதவி செய்வீங்க. அதே போல் நிதானமாக பேசுவீங்க. அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க. யோசித்து நிதானமாக செயல்பட்டு நீங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவங்க. எல்லோருக்கும் எல்லா வகையிலுமே உதவி செஞ்சாலுமே உங்களுக்கு தேவையான சமயத்தில் உதவி செய்ய நீங்கள் ஆட்களே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பற்றியும் பெருசாக நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்க மாட்டீங்க. நம்மளுக்கான விஷயத்தை நாம் செய்யணும், நம்ம யாரையும் எந்த விஷயத்துக்கும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக இருக்கக்கூடியவங்க தான். அதே போல் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு தயங்காமல் அதை எதிர்த்து போராடக்கூடிய திறமை கொண்டவங்க இந்த மீனராசி அன்பர்கள். நீங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது பாருங்கள், எச்சரிக்கையோடு எதிலுமே ஈடுபட்டு நன்மையை பெறக்கூடிய உங்களுக்கு நீங்கள் இந்த தடவை அவசரமாகவோ நிதானம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி நிலையை உருவாக்குவாங்க. அதனால் கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் திறமையாக செயல்பட்டால் பண வரத்தை அதிகரிக்க முடியும். கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு இதனால் வரணும். வீண் கவலை, வீண் வாக்குவாதம் வரலாம். கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் போகணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுறது போல் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மனப்பக்குவமாக செயல்படுங்க. கோபப்படாதீங்க. இந்த கோபம் சில ஆபத்துகளை உங்களுக்கு கொடுத்துரும். வீண் கவலை, வீண் வாக்குவாதம், இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்த்தே ஆகணும். அப்படி இருந்தால் எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். நீங்கள் இப்போ பாருங்கள், தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் பெறுவீங்க. அப்படி இருந்தால் எதிர்ப்புகள் அகலும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனையுமே தீரும். தொழில் வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியத்திலையுமே நீங்கள் பாருங்கள், இப்போ சாதகமான பலனை பெறுவீங்க. இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டால் பெரும்பாலும் நல்லது. நீங்கள் திடீர் பயணம் மேற்கொள்கிற மாதிரியான விஷயம் நடக்கும். வியாபாரம் விஷயமாகவோ தொழில் விரிவாக்கம் விஷயமாகவோ திடீர் பயணம் மேற்கொள்வீங்க. அது கொஞ்சம் அலைச்சலை தரும். ஆனால் இறுதியில் உங்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு இருக்குது. பழைய பாக்கிகள் விரைவில் வசூலாகும். இதனால் உங்கள் நிதி நிலைமை கொஞ்சம் உயரும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறமை அதிகரிக்கும். உங்கள் செயல்திறமை மூலம் கடினமான பணிகளையுமே நீங்கள் ரொம்பவுமே எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுக்கு ஆளாகுவீங்க. கஷ்டமில்லாத ஒரு நிலை உருவாக்க போகிறீங்க. நீங்கள் கடந்த காலத்தில் கண்ட பிரச்சனை தீரும், கஷ்டம் விலகும், குடும்ப பிரச்சனையுமே தீரும். இப்போது நல்ல ஒரு உயர்வுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலத்துக்காக சேமிக்க கூட தொடங்கலாம். அது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்குலாம் இப்போ சாதகமான பலன் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை வந்து சேரும். விருந்தினர்கள் வருகை உங்களோட இல்லத்தில் ஆனந்தத்தை தரும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். உங்களோட செயல்கள் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பரிபூர்ண ஒத்துழைப்பாலும் உங்கள் செயல்களை திறமையாக செஞ்சு நீங்கள் நன்மையை பெறுவீங்க. சொல்லப்போனால் இப்போ சுதந்திரமான எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதை சிறப்பாக செய்வீங்க, நன்மையை பெறுவீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாட்களாக சில பிரச்சனைகள் இழுபறியாக இருந்திருக்கும். ஏன் தான் இந்த பிரச்சனை நம்மளை இப்படி தொடருது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கவலையில் இருந்திருப்பீங்க. இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. இது ரெண்டுமே தீருதுங்க. பிரச்சனைகள் தீரும், வம்பு வழக்குகள் வராது, எதிர்ப்புகள் நீங்கும், பண வரத்து அதிகரிக்கும். பெரும்பாலும் நீங்களுமே கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க, கவனமாக இருங்க, நன்மையை கட்டாயம் பெறுவீங்க. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு உங்களோட நட்பு வகைகளையும் கூட இருக்கிறவங்ககிட்டையுமே வந்து உங்களோட ரகசியத்தை சொல்லாதீங்க. நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிச்சா நன்மையை நீங்கள் பெறுவீங்க. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் கூட தோன்றலாம், கவனமாக இருங்க. பணிகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயத்தை கொடுக்கும். பணிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எந்த இடையூறு வந்தாலும் அதை தவிர்க்க பாருங்கள். சாதகமான பலனை நீங்கள் கட்டாயம் பெற முடியும். கடன் பிரச்சனைகள் பெரும்பாலும் குறையும். அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற பண உதவி விரைவில் கிடைக்கும். கடன்களிலிருந்து விடுபட்டு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. எடுத்த வேலைகளில் ரொம்பவுமே கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறுவீங்க. மன வலிமை அதிகரிக்கும். நல்ல ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு வம்பு வழக்குகளையும் சிக்காமல் இருந்துக்கோங்க. மக்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கும். கொடுத்து வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கான செயல்களில் ஈடுபடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இப்போ ரொம்பவுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட பெற்றோர் ஆசிரியரோட ஒத்துழைப்பால் நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் பெறுவீங்க. கடினமான வேலைகளையும் எளிதாக செஞ்சு முடிச்சு சுற்றி இருக்கிற எல்லோரையுமே ஆச்சரியப்பட வைக்க போகிறீங்க. அதே போல் விளையாட்டுகள்லையுமே ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி விளையாட்டு ரெண்டுலேயுமே நல்ல ஒரு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்புகள் உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தா, முதல்ல பூரட்டாதி 4ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் திடீர் சிக்கல்கள் உருவாகும். இதனால் தேவையில்லாத மனசஞ்சலம் வரலாம். சின்ன சின்ன வாக்குவாதமாக இருந்தாலும் அதை தவிர்க்க பாருங்கள். தொழிலில் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே அளவோடு ஈடுபட்டு வந்தால் தொல்லைகள் வராது. அடுத்தவங்களோட விவகாரத்தில் வீணாக நீங்கள் தலையிடாதீங்க, அது பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். பகைவர்கள் பணிந்து போகவுமே வாய்ப்பு இருக்குது. அதனால் பெரும்பாலும் யாருக்கிட்டையும் பிரச்சனைகளில் சிக்கிக்காதீங்க. மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்க நீங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க. இது ரெண்டையும் தவிர்த்தா நல்லது. உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை திறமையாக செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள்கிட்ட இருந்து வந்த மனத்தாங்கள் நீங்கும். யாருக்கும் முக்கியமாக பாருங்கள், இந்த சாட்சி கையெழுத்து போடுறது மட்டும் வேண்டவே வேண்டாம். அதே போல் யாருக்காகவும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. இது ரெண்டையுமே நீங்கள் தவிர்த்தே ஆகணும், இல்லைன்னா சில ஆபத்து வரும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும், கவனமாக இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நீங்கள் உங்களோட அன்றாட பணிகளை இப்போ எப்படி செஞ்சுட்ருக்கீங்களோ அது போலவே செய்யுங்க. கவனமாக இருந்தால் நல்லது. நிதானமாக செயல்பட்டால் நன்மையை பெறுவீங்க. பெரியவங்களோட சொல்படி நடந்துக்கிட்டால் எந்த ஒரு தொல்லையுமே உங்களுக்கு வராது. தொல்லைகளை தவிர்க்க அனுபவஸ்தர்களோட சொல்படி கேட்டு நடக்கிறது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தும். பலவிதமான சூழ்நிலைகளில் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் எல்லா விஷயத்தையுமே சமாளித்து நன்மையை பெறக்கூடிய யோகம் உண்டாகிறது. பெரும்பாலும் இப்போ அமைப்பு நல்லா இருக்குது, அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னா கோபத்தை குறைக்கணும், நிதானமாக செயல்படணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கவும் தீமைகள் விலகவும் பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும், பண வரத்தை அதிகரிக்க முடியும்.
பொதுவாக கடன் பிரச்சனையிலிருந்து தீர்ந்து வர முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். முருகப்பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற்று சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்க்க சொல்லுங்கள்.